இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜனவரி மாதம் 22ஆம் தேதி தாயாம் திரு அவை அருளாளர் லௌரா விக்குன்யாவுடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, சலேசிய சபையில பெண்களுக்கான துறவு சபையாக இருக்கிற FMA என்று சொல்லப்படுகிற சகாய அன்னையினுடைய அருள் உதவிகள் என்று அழைக்கப்படுகிற சலேசிய சகோதரிகளுடைய தோட்டத்துல பூத்த ஒரு அழகான புனித மலர் தான் இந்த லௌரா விக்குன்யா என்பவர். அன்புமிக்கவர்களே, அர்ஜென்டினா தேசத்துல பிறந்து சலேசிய அருட்சகோதரிகள் நடத்திய அந்த விடுதியில படித்து புனிதத்துல வாழ்ந்து மிக இளைய வயதிலேயே இறைவனடி சேர்ந்து இன்றைக்கு படிக்கிற 11 பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல மாதிரியான ஒரு புனிதையாகவும் புனிதத்தின் அடையாளமாகவும் தூய்மையின் அடையாளமாகவும் தான் இந்த அருளாளர் லௌரா விக்குன்யா அறியப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு கத்தோலிக்க திரு அவையில, அதாவது ஜனவரி 22 மிகப்பெரிய புனிதர் ஒருவருடைய நினைவு நாளையும் நம்ம கொண்டாடுகிறோம். அவருடைய பெயர் தான் புனித வின்சென்ட் பல்லோட்டி. அன்புமிக்கவர்களே, இந்த புனிதரானவர் ரோம் நகரத்துல மிகப்பெரிய ஒரு பணக்கார குடும்பத்துல பிறந்ததாக அறியப்படுகிறார். கிபி 1795 தான் இவர் ரோம் நகர்ல பிறக்கிறார். கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கிய இவர் ஒரு நாள் ரோம் நகர வீதிகளில அவர் சுற்றி வந்து கொண்டிருந்த பொழுது அவரை விட ஒரு 3 வயது பெரிய ஒருவரை சந்திக்கிறார். அவருடைய பெயர் ஜியா மரியா என்பது. அவரிடத்துல எதனால நீங்க சோகமா இருக்கீங்க, பார்த்தால் படித்தவர் போல அல்லது கொஞ்சம் பணக்காரரை போல இருக்கிறீர்கள், எதற்காக மனச்சோர்வோடு இருக்கிறீர்கள் என்று வின்சென்ட் பல்லோட்டின் அவரை பார்த்து கேட்கிறார். அதற்கு அந்த மனிதர் சொல்லுகிறார், என்னுடைய பேர் ஜியா மரியா, நான் இங்கே சுவிஸ் இராணுவத்துல சேர்ந்து திருத்தந்தை பாதுகாக்கிற ஒரு பணியில சேர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. என்னுடைய கண் பார்வை சற்று மங்களாக இருப்பதனால் என்னை அவர்கள் சேர்த்து கொள்ளவில்லை இராணுவத்துல அப்படின்னு மிகுந்த வேதனையோடு சொன்னாராம். அன்புமிக்கவர்களே, புனித வின்சென்ட் பல்லோட்டின் அந்த ஜியா மரியா என்பவரை பார்த்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். இதற்காக வருத்தப்பட வேண்டாம் நண்பரே, ஒரு நாள் வரும், அப்பொழுது நீங்களே திருத்தந்தையாக மாறுவீர்கள், இந்த சுவிஸ் இராணுவம் உங்களை பாதுகாக்கும் அப்படின்னு சொன்னாராம். இந்த புனித வின்சென்ட் பல்லோட்டினுடைய அந்த தீர்க்க தரிசனம் பலித்தது. பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஜியா மரியா என்பவர் கத்தோலிக்க திரு அவையினுடைய திருத்தந்தை 9ஆம் பத்திநாதராக உயர்த்தப்பட்டார். இதுதான் வரலாறு. அன்புமிக்கவர்களே, குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட புனித வின்சென்ட் பல்லோட்டின் ஏழை எளியவர்களுக்கான ஒரு துறவு சபையை ஆண்களுக்காகவும் பெண்களுக்காகவும் இவர் தொடங்கினார் என்றும், சமுதாயத்துல விளிம்பு நிலையில இருக்கிற மக்கள் மற்றும் விவசாயிகள் இவர்களுக்கான கல்விக்கூடங்களையும் தொழிற்கூடங்களையும் கட்டி எழுப்பினார் என்றும், இவர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்துல சமூக சீர்திருத்தத்தின் முன்னோடி தந்தை என்று அழைக்கப்படுகிற அளவுக்கு பல்வேறு சமுதாய மாற்றங்களை கொண்டு வந்தார் இந்த புனித வின்சென்ட் பல்லோட்டின் என்று இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். இவரை பின்பற்றி இவருடைய துறவு சபையை சார்ந்த ஆண்களுக்கான ஃபாதர்ஸ் ஆஃப் பல்லோட்டின், பல்லோட்டின் சிஸ்டர்ஸ் என்று இன்றைக்கு உலகம் முழுவதும் இவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு பல்வேறு சமூக பணிகளையும் கத்தோலிக்க திரு அவையில விசுவாசத்தை பரப்புகிற ஒரு பணியிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த புனித வின்சென்ட் பல்லோட்டின் அவர்களுடைய பரிந்துரையால் நமக்கும் இயேசுவை நம்முடைய வாழ்வால் அறிவிக்க வேண்டிய ஒரு ஆன்ம தாகத்தை இறைவன் தர வேண்டுமாய் இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறை வார்த்தையை அறிவித்துக் கொண்டே, மனமாற்றத்தை அறிவித்துக் கொண்டே சென்ற இடங்களில் எல்லாம் பல்வேறு நோய்களை குணப்படுத்தி கொண்டே செல்கிறார். தீய ஆவி பிடித்தவர்களை அந்த தீய ஆவிகளிடமிருந்து விடுவித்து செல்கிறார். இப்படியாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சென்ற இடத்திலெல்லாம் மக்கள் கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பிக்கிறார்கள். ஒரு சில இடங்களில் மக்களுடைய நலனை பொருட்டு அவர் படகில் அமர்ந்து மக்களை கரையில் அமரச் செய்து அவர்களுக்கு கற்பித்தார் என்று தான் நற்செய்தி வாசகத்துல இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த ஒரு நிகழ்வு 2 அழகான வாழ்க்கை பாடங்களை நமக்கு சொல்லித் தருகிறது. முதலாவது, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மக்கள் மீது இருந்த அந்த பரிவிரக்கம் மற்றும் அவர்கள் மீது இருந்த அன்பு, இவற்றைத்தான் முதல் பாடமாக இன்றைக்கு நம்ம இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். மக்கள் தன்னை நோக்கி வருகிறார்கள் அப்படி என்று இரவு பகல் பாராமல் அவர்களுக்காக பணி செய்கிற ஒரு மனதிடனும், அதே நேரத்துல தன்னுடைய களைப்பை பற்றியும் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் மக்கள் பணி என்று வருகிற நேரத்துல ஈடுபாட்டோடு உழைக்கிற இயேசுனுடைய அந்த பணி வாழ்வின் அர்ப்பணமும் தான் நமக்கு முதல் பாடமாக இருக்கின்றன. அவர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறது என்று தான் படகில் அமர்ந்து கொண்டு அவர்களுக்காக நமது ஆண்டவர் இயேசு கற்பித்த அந்த பேர் இரக்கம் என்பது அவருடைய உள்ளத்தில் மனித குலத்தின் மீது இருக்கிற அந்த பேரன்பும் கருணையும் பரிவிரக்கம் தான்
முதல் செய்தியாக இன்றைக்கு நமக்கு கிடைக்கின்றன. ஆகவே இயேசு நம் மீது பரிவிரக்கம் கொண்டிருக்கிறார். இயேசு நம்மை அன்பு செய்கிறார். இயேசு நமக்காக தன்னையே தியாகம் செய்கிறார் என்பதுதான் முதல் செய்தி. இரண்டாவது ஒரு செய்தி என்பது, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சென்ற இடங்களில் எல்லாம் அவருக்கு கிடைத்த வரவேற்பு. மெசியா, கடவுளின் மகன், கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர் என்று இயேசுவை பற்றி தீய ஆவிகள் கூட இன்றைக்கு பறைசாற்றுகின்றன. ஆனால் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வெற்று விளம்பரங்களால் தன்னைத்தானே உயர்ந்தவராக அல்லது தன்னைத்தானே மாட்சிமை பொருந்தியவராக இன்றைக்கு கருதி கொள்ளாமல் தாட்சியோடு பணி செய்கிற ஒரு காட்சியைத்தான் நம்ம இன்றைக்கு பார்க்கிறோம். அவர் சென்ற இடங்களெல்லாம் தன்னை பற்றி மக்கள் போற்றினாலும் தூற்றினாலும் அவதூறை பரப்பினாலும் அவர் சென்ற இடங்களில் எல்லாம் அவர் இறையரசை அறிவித்து கொண்டு செல்கிறார். மனமாற்றத்திற்கான அழைப்பை கொடுத்து கொண்டு செல்லுகிறார். சென்ற இடங்களெல்லாம் மக்களை குணப்படுத்துகிறார். சென்ற இடங்களிலெல்லாம் அவர் கற்பித்து கொண்டு சென்றார் என்று தான் இரண்டாவது செய்தியாக நம்ம பார்க்கிறோம். ஆகவே மனிதர்கள் நம்மை புரிந்து கொள்ள வேண்டும், மனிதர்கள் நம்மை பற்றி உயர்வாக நினைக்க வேண்டும் என்கிற அந்த தேவையற்ற எண்ணங்களை விடுத்து நம்முடைய கடன் அல்லது நம்முடைய கடமை பணி செய்து கிடப்பதே என்று சென்ற இடங்களிலெல்லாம் விளம்பரங்களை எதிர்பார்க்காமல் சேவையை செவ்வனே செய்திட இறைவன் நம்மை தூண்டுவாராக. மூன்றாவதாக நமக்கான ஒரு பாடம் என்பது, அன்புமிக்கவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் எதற்காக தேடுகிறோம்? விளம்பரத்திற்காக தேடுகிறோமா? அல்லது நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்கள் நடந்தால் மட்டும்தான் அவர் மெசியா என்று ஏற்றுக்கொள்கிறோமா? அல்லது உண்மையான விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவர், நம்மை மீட்ட மீட்பர் இவர், அப்படி என்று உண்மையான ஆழ்மனதில் இருக்கிற விசுவாசத்தின் வெளிப்பாடாக நாம் இயேசுவை தேடுகிறோமா என்கிற ஆன்ம சோதனையோடு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் மீது இரக்கத்தோடும் பரிவன்போடும் இருக்கிறார். சென்ற இடங்களில் எல்லாம் விளம்பரங்களை தேடாத பணியை அவர் செய்தார் என்கிற புரிதலோடு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்துல நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் செல்வோம். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.